வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. காக்கா உட்கார பணமட்ட கீழே விழுந்த கதை அப்படின்னு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. அதே மாதிரிதான் ஆதீனம் போன காரை ஒரு இஸ்லாம் சமூகத்தினர் வந்த கார் வந்து இடிச்சுட ஏதோ பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாரு ஆதீனம். ஏன் இந்தியால இஸ்லாம் சமூகத்தினர் இல்லையா? தமிழ்நாட்டுல இஸ்லாம் சமூகத்தினர் இல்லையா? அவங்க காரெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகாதா? அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகாதா? அவங்க யாரையும் ஆக்சிடென்ட் பண்ண மாட்டாங்களா? அப்படி யதார்த்தமா, அதாவது பணமட்ட கீழே விழுந்த கதையா இந்த ஆதீனம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா டெரரிஸ்ட் அட்டாக் ரேஞ்சுக்கு. சரி, இவர் ஏன் இந்த ஹிந்துத்துவ RSS கும்பலோடைய நரேஷனுக்கு ஈல்டு கொடுத்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போறாரு? அவரோட டிரைவர் ஏன் வந்து ஹிந்துத்துவாவை சார்ந்த இந்து முன்னணி கட்சியை சார்ந்த ஒரு நபரை டிரைவரா வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள பாக்கலாம். ஓட்டுநர் மீது வழக்கா இல்லன்னா அவரை துரத்துனவங்க மீது வழக்கா தெளிவா சொல்றாரு. துரத்துறாங்க கொஞ்சம் பேரு, அதனாலதான் ஓட்டுநர் வேகமா ஓட்டுனாரு. எனக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு எப்ப தெரியும் அப்படின்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்த காலகட்டத்துல பேசியிருப்பாங்களா, அதெல்லாம் கேட்டுதான் ஓ பிஜேபின்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர் உள்ள வந்து எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோர ஆக்கிட்டாரு. ஆனா நல்ல வேலைடா அந்த மாதிரியான எண்ணம்லாம் நம்மளுக்கு வரல. ஏன்னா இந்த அக்கா பேசுறதே பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு புரிதல் இருந்துச்சு, அதற்கு காரணம் அவங்க அப்பா அப்படின்னாலுமே இப்ப வர வர இவங்க சங்கியை விட மோசமா, நம்ம ஒரு டேர்ம் சொல்லுவோம்ல சூத்திர சங்கி அப்படின்னு, அதுக்கு சரியான உதாரணமா அக்கா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பாத்தீங்கல்ல, அதாவது ஆதீனம் கூட ஓரளவுக்கு இந்த தமிழ்நாடு சினிமா கதை அளவுக்கு தான் வந்து கதை விட்டுருந்தாரு. நிறைய கதைகள் சொல்லியிருந்தாரு. அதுலயும் கண்டிப்பா இந்த ஆக்சிடென்ட் ஆன கதையெல்லாம் வந்து அவர் சொல்லும் போது தமிழ்நாட்டுல ஒரு படமா எடுத்தா ஓடும். ஓகேவா? ஆனா அக்கா சொல்ற கதையெல்லாம் நீங்க வேர்ல்டு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படம் எடுத்தா மட்டும்தான் ஓடும். அந்த அளவுக்கு கதை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, போலீஸ் கைது பண்ணீங்க, யாரை கைது பண்ணீங்க? டிரைவரை கைது பண்ணீங்க. அவர் ஏன் வேகமா போனார்? அந்த வண்டியை சேஸ் பண்ணி வந்தாங்கல்ல, வேகமா சேஸ் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அவங்களையும் அரெஸ்ட் பண்ண அக்கா கேட்டிருக்காங்க. என்ன நம்பிக்கையில இப்படி பேசுறீங்க அக்கா? அதாவது இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற சிசிடிவி கேமரால வந்து இல்ல, பின்னாடி துரத்திட்டு வந்ததெல்லாம் இல்ல, இங்கிட்ட இருந்து வந்து இடிச்சதுதான் இருக்கு. இருந்தாலும் நம்ம இப்படி சொல்லி விடுவோம், பின்னாடி என்ன இருக்கவா இருக்கு, யார் சேஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்ட்டு, இங்க இருந்தானே வீடியோ ஆரம்பிக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில போய் சொல்றீங்களா? எனக்கு புரியல. நீங்க இப்படி பொய் சொல்ல 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 சிசிடிவி கேமராவை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போவாங்க. அடுத்து யார் சிசிடிவி வச்சிருக்கா ரோட்ல, இல்லைன்னா கடைகள்ல ஏதாவது இருக்கா, யாராவது நிஜமா சேஸ் பண்ணிட்டு வர்றாங்களா அப்படின்னு உங்க முகத்திரை தான் கிழியும். ஹிந்துத்துவ பிஜேபி முகத்திரை தான் கிழியும். இந்த மாதிரி கேவலமா வந்துட்டு ஏதாவது பேசிட்டு தெரியாதீங்க. என்ன நடந்து தெரியாம ஆதினமே நீங்க சொன்ன அளவுக்கு சொல்லல. உங்களுக்கே இதெல்லாம் சொன்னா அந்த டிரைவர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறது வந்து லெஃப்ட் ஐடியாலஜிஸ் பேசுறவங்களே கொஞ்சம் கொஞ்சம் திமுக ஓமா இருக்கிறவங்களும் என்ன மாதிரியான நரேஷன் கொண்டு போறாங்க அப்படின்னா, ஓ பாஞ்சு குதிச்சு நீங்க வந்து டிரைவர் அரெஸ்ட் பண்ணுவீங்க, சரி ஓகே, ஆனா வந்துட்டு ஆதினம் அவ்வளவு பேசியிருக்கிறாரு, மத கலவரம் தூண்டுற மாதிரி, இனக்கலவரம் தூண்டுற மாதிரி, அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சிசிடிவி கேமரா வச்சு இத வந்து ஒரு டிராபிக் போலீஸே வந்து கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ண முடியும். அதுதான் அங்க நடந்திருக்கு. ஆனா இந்த மாதிரியான கேசஸ் வந்து மத கலவரம் தூண்டுற மாதிரி, இனக்கலவரம் தமிழ்நாட்டில் வெடிக்கிற மாதிரியான ஆதீனம் பேச்சு அப்படிங்கிறது நிறைய விஷயத்த வந்து கன்சிடர் பண்ணணும். முதல்ல அவர் ஆதீனம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பேசுறது முன்னும் பின்னும் என்ன எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துதான் கேஸ் எடுக்கணும். அப்படி எடுக்கல அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பா கேட்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு நரேஷன் செட் பண்ண துடிக்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. அதை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. என்னதான் திமுக மேல ஒவ்வாமையா இருந்தாலும் இப்போ நடக்கிற சூழ்நிலையை பொறுத்து நீங்க பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட வேண்டுதல். கொஞ்சம் முக்கியமா திருமாவளவன் எழுதின அந்த அமைப்பாய் திரள்வோம் புக்கு படிங்க, வேணும்னா சொல்லுங்க, இங்கதான் இருக்கு, நான் வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி, ஆனா பாத்தீங்க அப்படின்னா மதுரையில வந்து நம்மளுடைய கருஞ்சட்டை படை மணியமுதன் அவர்கள் வந்து போய் கேஸ் கொடுத்திருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரியான செயல்பாடுகள் நடந்தும் இந்த அரசு வந்து அவரை கைது செய்யல, இல்ல எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து பேசணும். ஆனா இப்ப நீங்க எந்த நரேஷனுக்கும் ஈல்டு கொடுத்து நீங்க ஒரு புது நரேஷன் செட் பண்ணிட்டு இந்த தொய்வை வந்து கொண்டு வந்துடாதீங்க. அரசியல்ல தேவையில்லாத வேலை. சரி, இப்ப நம்ம வந்து ஐயா கிட்ட போலாம். ஆதினம் ஐயா கிட்ட, அதாவது ஐயா வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய பேட்டியில இந்த கொலை முயற்சி, இந்த அட்டாக்கு வந்து காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ரீசெண்டா வந்து இந்த பகல்காம் காஷ்மீர் அட்டாக் வந்து நான் எதிர்த்து பேசினேன், நான் கேள்வி கேட்டேன், அதனாலதான் இந்த முயற்சியா இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏயா நீங்க மட்டும் தான் பேசுனீங்களா, வேற யாருமே பேசலையா? அதை விட என்ன கொடுமைனா, சரி இப்ப நாங்கெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரியான அட்டாக் நடக்காதான், பட் நீங்க வந்து ஆதினம்
அப்படிங்கிற நினைப்புல தானே இருக்கீங்க. அந்த நினைப்புலாம் தேவையில்ல ஐயா. தமிழ்நாட்டிலேயே அந்த 3% சங்கராச்சாரியாருக்கு இருக்கிற மதிப்பு கூட உங்களுக்கு கிடையாது. இந்த லட்சத்துல நேஷனல் அளவுக்கு உங்களுக்கு வந்து அட்டாக் வர அளவுக்குலாம் நீங்க பெரிய ஆள் இல்ல. அந்த மாதிரிலாம் தப்பா நீங்க நினைச்சுக்காதீங்க. அதாவது ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு காக்கா இருந்துச்சாம். அது எப்ப பார்த்தாலும் ஒரு தோட்டத்துல போய் விளையாண்டுட்டே இருக்குமா. விளையாடும் போது அங்க மயில் வந்துச்சாம். அந்த மயில் தோகை விரிச்சு ஆடுறத பார்த்து இந்த காக்காக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சாம். நம்ம இவ்வளவு அழகா இல்லையே, நம்மளும் அழகாகணும் அப்படின்னு நினைச்சுச்சான். அப்போ அந்த மயிலோட தோகை வந்து விழுகும் இல்லையா, அதை விழுகும் போது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா எடுத்து எடுத்து தன்னோட அதோட ரெக்கைகளை குத்தி வச்சுக்கிட்டான். குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ரொம்ப கேவலமா வந்து நான் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுச்சான். பக்கத்துல இருக்க இந்த காக்காங்கெல்லாம் அதை சேர்த்துக்கவே இல்லையா, ஒதுக்கிட்டாங்களாம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல அந்த 3% சங்கராச்சாரியாருக்கு இருக்கிற மதிப்பு கூட சார் உங்களுக்கு இல்ல சார். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க வெறும் காக்கா காக்கா, நான் உங்களை காக்கான்னு சொல்ல, காக்கா உட்கார்ந்து பனைமட்டை கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல வந்தேன். ஐயாக்கு மயிலாக ஆசை வந்து விட்டது. அதனாலதான் கூட இந்த ஹிந்துத்துவா ஹிந்து முன்னணி கட்சிக்கெல்லாம் சுத்தி வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன ஆடுனாலும் ஐயா அந்த அளவுக்கு மயில் மாதிரி ஆக முடியாதுதான். எங்களுக்கு மயிலே ஒரு அதுதான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இந்தியாக்குள்ளேயோ அது உங்களுக்கு பாசிபிள் இல்லைங்கிறதே நாங்க சொல்லிடணும்ல. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அப்புறம் ஐயா ரொம்ப நாளாவே வந்து தமிழ்நாடு அரசை பத்தி ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. அரசு எப்படி கோவிலோட விஷயத்த தலையிடலாம் அப்படின்னு. ஐயா ஆதீனம் தானே, எதுக்கு எப்ப பார்த்தாலும் அரசியல்ல தலையிட்டுட்டே இருக்கிறீங்க? தமிழ்நாடு அரசை பார்த்து கேள்வி கேட்கறது, அப்புறம் மோடி தான் சிறந்த ஆட்சி செய்யறாரு, எக்கனாமிக்ல எங்கேயோ போயிட்டோம் அப்படின்னு டெய்லி எக்கனாமிக் பேப்பர் படிக்கிற மாதிரிதான், எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் படிக்கிற மாதிரிதான் பேசிட்டு தெரியுறீங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து மோடி ஆட்சி சிறந்த ஆட்சி, மோடி மாதிரி ஒரு தலைவர் வந்து நீங்க பார்க்கவே முடியாது அப்படின்லாம் வந்துட்டு ரீசெண்டா ஐயா வந்து பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தாரு. ஐயா வந்து அரசியல்ல தலையிடலாம், அரசியல் கருத்துக்கெல்லாம் சொல்லலாம் இல்லைங்க ஐயா. அது சொல்றதுக்கும் காரணம் இருக்கணும்ல. காரணம் இல்லாம எப்படி சொல்ல முடியும்ல. 2022 சொல்ல வேண்டாமா? நான் சொல்லிட்டு தான் போவேன் ஐயா. 2022 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ் வந்து மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வருது. மதுரை பெஞ்ச் தான், ஆனா நீங்க நினைக்கிற அந்த ஜட்ஜு இல்ல போல, அன்னைக்கு லீவ் போல. வேற 2 ஜட்ஜு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா HRNC வந்து பயங்கரமா கேள்வி கேட்கிறாங்க. என்ன ஆதீனம் சொத்துக்கள்லாம் வந்துட்டு பிரைவேட் கிட்ட இருக்கு, அது என்னன்னு விசாரிங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே வந்து HRNC வந்து இவங்க ஆதீனம் சொத்துக்களை வந்து கையில எடுக்கும்போது அண்டர் HRNCக்கு கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஐயா பதறிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப வேற இந்த நிறைய விஷயங்கள் வெளியில தெரிஞ்சிருமே, நம்ம ஆட்டையை போட்டு நிறைய பேர்கிட்ட ஒதுக்கி வச்சிருக்கோமே அப்படிங்கிற பதட்டம் வேற ஐயாக்கு வந்துருச்சு. அந்த கேஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதனாலதான் ஐயா வந்து கொஞ்சம் அந்த சைடு பேச வேண்டியிருக்கு. ஆனா நம்ம தப்பா நினைச்சுக்க கூடாது. 2022 வந்துச்சு தானே ஐயா அந்த கேஸ். ஆமா இல்ல ஐயா, நான் சொல்லல நான் யார்ட்டையுமே சொல்லல ஐயா. நான் படிச்சா பத்திரமா வச்சுட்டேன். நான் சொல்லல, யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அதாவது வக்ஃப் பில் பாஸ் பண்ணலாம், இந்த ஆதீனம் பில்லு, ஈஷா பில்லு அப்படின்னு எந்த பில்லும் பாஸ் பண்ணிடக்கூடாது. அதெல்லாம் வந்து ஈஷால இன்னும் HRNC டிபார்ட்மெண்ட்க்கு கீழே போகவே இல்லை. இவரால் ஏதாவது போயிருச்சு. இவங்க பண்ணிருக்க தில்லு முள்ளெல்லாம் வந்து கொஞ்ச நாள்ல வந்து வெளியில வந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சொத்துக்கள்லாம் வந்து யார்கிட்ட போயிருக்குன்ட்டு. ஐயா வக்ஃப் பில்க்கு உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா? நீங்க எல்லாத்துக்குமே கருத்து சொல்லுவீங்களே குருத்தெல்லாம். மோடி ஆட்சி வரைக்கும் நீங்க கருத்து சொல்லுவீங்களா? அப்படி இதுக்கும் வக்ஃப் பில்க்கும் கருத்து சொல்லிட்டு போயிடுங்க. ஐயா நில்லுங்க ஐயா, ஓடாதுங்க. வக்ஃப் பில்க்கு கருத்து சொல்லுங்க. ஐயோ நாங்க வெயிட் பண்றோம் யா. நீங்க கருத்து சொல்லாம எப்படி அந்த உலகமே நின்றுமே. ப்ளீஸ் சொல்லிட்டு போங்க. போயிட்டீங்களா? நீங்க போயிடுவீங்க. இனிமே நீங்க வந்து போட்டிருக்க காவி மட்டும் இல்ல, வாயில பேசுறதுமே காவி காவியா தான் வரப்போகுது. கன்றாவியா.